வைரவன் சேர்வையோட பள்ளிப்படை சேது தளவாய் வைரவன் சேர்வை மாலை வீடு கோயில் மயானம். அதாவது பள்ளிப்படைங்கிறது வந்து இறந்த பின்னாடி சிவலிங்கம் வச்சு வைக்கிறது தான் பள்ளிப்படை. அதான் இது. இருங்க காமிக்கிறேன், உள்ள காமிக்கிறேன். யா வைரவன் சேர்வையோட பள்ளிப்படை, அதாவது நினைவிடம், சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கம் வைக்கிறதுக்கு ஒரு இந்து முறைப்படி ஒரு இது இருக்குது. அதாவது இந்து முறைப்படி சிவலிங்கம் வைக்கணும்னா அவங்க போரில் தான் இறந்துருக்கணும். அப்படி இறந்துருந்தாலும் கை, கால், தலை எதுவுமே வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சிவலிங்கம் வைப்பாங்க. அதாவது மிகப்பெரிய மன்னன், படைத்தளபதி, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிவலிங்கம் வைப்பாங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்துக்கிட்டு திருப்பத்தூரை பற்றி கேட்கக்கூடாது. அது கிளறுனா பிரச்சனை வந்துடும். அதுக்காண்டி தான் யாருமே பேசுகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த சிவலிங்கம் எடுத்தாலே அது மகத்துவம் போயிடும். இப்போ சில பேர் ராஜராஜ சோழனோட நினைவிடம் அப்படி இருக்குது, உடையாளூரில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் அப்படி எடுக்காமல் இருக்காங்கிறது வந்து அந்த இந்து முறைப்படி அந்த சிவலிங்கம் எடுத்தாலே அதோட மகத்துவம் போயிடும். அதனால தான் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதான் ஐயாவோட வைரவன் சேர்வையோட பள்ளிப்படை மாலை வீடு. நன்றி, வணக்கம். அந்த அங்கே இருப்பாருங்க ரணவழி முருகன் கோயில். அதாவது ரணமொழி முருகன் கோயில் வர்றதுக்கு காரணம் எப்படின்னா, இவர் கனவுல, அதாவது வைரவன் சேர்வை கனவுல வந்து இவர் டெய்லி திருச்செந்தூர் முருகனை, அதாவது திருச்செந்தூர் முருகனை வணங்கக்கூடியவர் இவர் கனவுல வந்து முருகன் கனவுல வந்து இது மாதிரி தேவிப்பட்டினம் பக்கத்தில் கடலுக்கு நடுவில் மாலையும் எலுமிச்சம்பழம் மிதக்கும், அந்த இடத்துல நான் இருக்கேன், வந்து தோண்டி எடு அப்படின்னு கனவு வந்துடும். அதே மாதிரி திருக்கோஷ்டியூரில் உத்தரவு சமங்கை குறுக்களுக்கும் அதே கனவு வரும். 2 பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போய் அந்த சிலையை தேடி பார்ப்பாங்க. அதாவது படை வீரர்கள் வச்சு தேடி பார்ப்பாங்க. போனவங்களுக்குலாம் அடி ரத்தம் ஓரம் வரும், அடி விழுகும். அதுக்கப்புறம் இவரே குதித்து அந்த ரணவழி முருகன் கோயில் இது சிலை எடுத்ததா ஒரு வரலாறு உண்டு. அந்த எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு அடிபட்டதால் ரணபலி முருகன் என்ற பேர் வச்சாங்க. இதுதான் கோயிலோட தலைவரலாறு. எங்கள் அப்பன் இருக்க வரைக்கும், சிவன் இருக்க வரைக்கும் எங்களோட வரலாறு என்றைக்குமே மறையாது. சிவலிங்கம் வைக்கிறது சில பேர் சொல்கிறாங்க, நிறைய இடத்துல சிவலிங்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஆதி காலத்தில் இருந்து மன்னர்களோட படையாத்தான் இருக்குமே தவிர கோயில் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே மன்னர்கள் வகையறா தான் தவிர சிவன் ஒருவன் தான். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே மன்னர்கள் தான். மன்னர்கள் நம்ம முன்னோர்களை தான் சாமியை வணங்குகிறோம். எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். நன்றி, வணக்கம்.